வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கு இனிமையான தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த பொங்கல் அப்படிங்கிற சொல் உணவு வகையை சார்ந்தது நமக்கு தெரியும். தைப்பொங்கலுடைய பெருமை என்ன என்றால், தை என்பது சூரியனுடைய பயணத்திற்கு ஏற்ப மாதங்களை காலங்களை பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். சித்திரை மாதத்தில் மேசராசியில் நுழைகின்ற சூரியன் அப்படியே பயணப்பட்டு கொண்டே வருகிறான். இப்போது மகர ராசிக்கு அவன் வருகின்ற காலம்தான் தை மாதம். மகர சங்கராந்தி என்று கேரளாவிலே இதை கொண்டாடுவார்கள். இந்த நாளிலே தான் சுவாமி ஐயப்பனுடைய திருநட்சத்திரமாகிய அதனை அவர்கள் போற்றுவார்கள். மகர ஜோதி தோன்றுவதாகவும் எண்ணி மகிழ்வார்கள். இத்தகைய தை மாதம் என்பது சூரியனுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறையும் என்பது நாம் காணுகின்ற காட்சி. ஆனால் உண்மையில் சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது நிலையாக இருக்கிறது. பூமி தான் அதனை சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வருகிற போது பருவகால மாற்றங்கள் நமக்கு தெரிகின்றன. சூரியன் தை மாதம் தொடங்கி ஆணி மாத வரையிலான 6 மாத காலத்திற்கு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, அதாவது தென்கிழக்கிலிருந்து தென் வடல் நோக்கி பயணப்படுவதாகவும், பின்னர் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிப்பதாகவும் நம்முடைய முன்னோர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்படி இந்த பயணப்பாதைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர், தெற்கிலிருந்து வடக்கு வருவது உத்தராயணம் என்றும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்வது தட்சணாயனம் என்றும் அவர்கள் வடமொழியிலே பெயரிட்டிருக்கிறார்கள். தை மாதம் தொடங்குவதற்கு முன்பாக அதிகாலை நேரமாக மார்கழி மாதமும், தை பிறக்கிற காலம்தான் உத்தராயணம் தொடங்குகிற காலமுமாக கணக்கிடுகிறார்கள். அதனை வணங்குகிறார்கள். இது தேவர்களுக்குரிய மாதம், அவர்கள் விழித்தெழுகிற மாதம். ஆதலால் இந்த 6 மாதம் அவர்களுக்கு பகல் பொழுது, தட்சணாயனம் அவர்களுக்கு இரவு பொழுது. அதனால்தான் மகாபாரதத்தில் யுத்தத்தில் 10ஆம் நாளில் அடிபடுகின்ற பீஷ்மர் தான் விரும்பும் நேரத்தில் தன்னுடைய உடம்பிலிருந்து உயிரை துறக்கலாம் என்ற வரம் இருப்பதால் அவர் உத்தராயண காலம் வரையில் தன்னுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமை மிகுந்த காலமாக இந்த காலம் போற்றப்படுகிறது. இது புராண ரீதியாக, அறிவியல் ரீதியாக இவ்வாறெல்லாம் நாம் சொன்னாலும் கூட, நம்மை பொறுத்த மட்டில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதை போல விதைக்கப்பட்ட புது நெல்லானது அறுவடைக்கு வந்து அந்த நெல் அரிசியாக புதுப்பானையிலே வைத்து பொங்கல் வைக்கப்படுகின்ற காலம் இந்த காலம்தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 பூதங்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிற நன்றி திருநாள் இதுதான். உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் அறுவடை திருநாளை போற்றி கொண்டாடுகிறார்கள். அதன்படி தமிழகத்தில் இந்த நாளில் இந்த 5 பூதங்களுக்கு அவர்கள் அந்த நன்றி செலுத்துகிற அழகே அழகு. எப்படி நிலத்திலே அடுப்பை வைத்து, வீட்டினுடைய முன்புறமோ தோட்டத்திலோ நிலத்திலே அடுப்பை வைத்து, அடுப்பிலே நெருப்பை வைத்து, நெருப்பிலே நீர்ப்பானியை வைத்து, நிலம், நெருப்பு, நீர், இந்த நெருப்பு எறிவதற்கு காற்று உதவி செய்ய, அதில் இருக்கின்ற புத்தரிசி போடப்பட்ட பால் ஊற்றப்பட்ட பொங்கல் பொங்கி வழியும் போது குலவையிட்டு ஆகாயத்தில் இருக்கின்ற சூரியனை வணங்குகிற போது 5 பூதங்களுக்குமான ஒரு தொடர்பும் வணக்கமும் சொல்லப்படுவதை காணுகின்றோம். இத்தகைய பெருமை மிகுந்த தைப்பொங்கல் சாதி மத பேதமின்றி எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த விழா கொண்டாடப்படுவது மிகச் சிறப்பு. அத்தோடு மட்டுமில்லை, செங்கரும்பும் செந்நெல்லும் உறவும் உணர்வுமாக கொண்டாடப்படுகின்ற இந்த தைப்பொங்கல், இதனை தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவின் போதுதான் வீடுகள் சுத்தமாக்கப்படுகின்றன, வெள்ளையடிக்கப்படுகின்றன, உறவினர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணுகிற காட்சியை பார்க்கிறோம். இத்தகைய பெருமை மிகுந்த தைப்பொங்கல் திருநாளில், தமிழர் திருநாளில் வாழ்த்து அட்டைகளை எல்லாம் எழுதி மீண்டும் அந்த காலத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று அத்தனை பேரையும் வாழ்த்தி, தைப்பொங்கலுக்கான இந்த நல்ல வாழ்த்தை மீண்டும் உங்களுக்கு கூறி, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று எங்கும் ஒலிக்கிற அந்த ஓசையோடு நாம்
தைப்பொங்கலை வாழ்த்துவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.